பேராண்டி நான் தாண்டா. பயப்படாத, நான் உன்னை தடுத்து நிறுத்த வரல. வாழ்த்தி வழி அனுப்ப வந்திருக்கேன். ஓ அப்பனும் தாத்தனும் பயந்தாங்கொள்ளிங்க. நீதாண்டா இந்த ஜமீனோட நிஜமான வாரிசு. உன் உடம்புல ஓடுறது ஏன் புருஷனோட ரத்தம். கொஞ்சம் இரு. இந்தா இத வச்சுக்கோ. ஆச்சி என்னது? பிரிச்சு பாருடா. தங்கச்சங்கிலி 50 பவுன் இருக்கும். கை செலவுக்கு வச்சுக்கோ. நல்லா ஒரு உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வா. கங்கம்மா சாபம், நாகம்மா மிரட்டல்னு இதுக்கும் அஞ்ச கூடாது. துணிஞ்சவனை பார்த்துதான் இந்த உலகம் கும்பிட போடும். பயந்தவன் தினம் தினம் செத்து பொழிக்கணும். உன் தாத்தா மாதிரி. தோ என்ன பாத்தியா, இந்த வயசுலயும் இரும்பு மாதிரி இருக்க. என்ன எந்த கங்கம்மா சாபம் சீண்டிச்சு, எந்த நாகம் தீண்டிச்சு? எந்த நாகம் தீண்டிச்சு? உனக்கு இந்த ஆட்சியோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். உன்னை தீண்டவோ இல்ல சீண்டவோ யாராலையும் முடியாது. போயிட்டு வாடா பேராண்டி. நான் வரேன் ஆச்சி. நல்லா இரு. மகராசனா போயிட்டு வா. அடியே நாகம்மா, ஏன் உசுரு என் பேரனை வளையம்மா சுத்தி நிக்கும். உன்னால அவனை என்ன பண்ண முடியும்? கண்ணையா, கண்ணையா. என்னையா? போட் எடு, அக்கறைக்கு போகணும். என்னையா இந்த நேரத்தில்? கேள்வி கேட்காத, சொல்றது செய். போட் எடு. சரிங்கய்யா.
கண்ணையா, நான் ஊரை விட்டு போகிற விஷயம் யாருக்கிட்டேயும் குறிப்பாக என் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. எந்த விஷயம் யாருக்கு தெரியணும்னு முடிவு பண்றது நான் இல்லை. டேய் மூர்த்தி, சீக்கிரம் வண்டி ஏறா. நான் வீட்டில் இல்லாத விஷயம் மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சது, அப்புறம் உட்காந்த இடத்துல இருந்துகிட்டே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகாமல் தடுத்துருவாரு. சீக்கிரம் வண்டி ஏறா. என்னடா பயப்படுறியா? எனக்கு என்ன பயம்? பயந்துருந்தா அப்படி கிளம்பி வந்திருப்பானா? ஏதோ ஜூல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. கங்கம்மா கங்கம்மான்னு காட்டின பூச்சாண்டி இருக்கே, அதுல இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன். இனி இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படக்கூடாதுடா. டேய், கங்கம்மாவை என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு. கங்கம்மா வந்து நிக்க முடியாது. அந்த கங்கம்மா சார்பா நாகம்மா வந்து நிப்பா பாரு. டேய், அது யாருடா நாகம்மா? பாம்பா? அடப்போடா, நான் பார்க்காத பாம்பா? ரொம்ப பேசுற, முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, கிளம்பலாம். என்னாச்சுன்னு தெரியலையே. டேய் பாம்புடா. டேய், இது எப்படிடா வந்துச்சு? என்னமோ நாங்கெல்லாம் யாருன்னு தனவட்ட பேசுன, இப்படி நடுங்குற. ஆர்னர்ரா. டேய் என்னடா இப்படி சொதப்புற? நான் என்னடா பண்ண? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. டேய் சீ போடா. டேய் இருடா வர. கல் எடுத்தோடனே பாம்பு ஓடி போயிடுச்சு. பாம்பு பாம்புடா. டேய் பாம்புடா. எங்கடா பாம்பை காணோம்? டேய் என் காலடியில் நிக்குதுடா. டேய் ஒத்திர போதுடா. டேய் சீக்கிரம் வாடா, ஏதாச்சும் செய்டா. வாடா, நீ அசையாம இரு. பயப்படாதடா. டேய், பாம்பு கடிச்சிட்டா. ஐயோ மூர்த்தி, டேய் மூர்த்தி, என்னடாச்சு? டேய் என்னடாச்சு? பாம்பு கடிச்சிட்டா. வலிக்குதுடா. டேய் டேய் மூர்த்தி, என்னடாச்சு? டேய் என்னடாச்சு? அண்ணே, ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஐயா யாராவது வாங்கல ஹெல்ப்புக்கு. என் ஃப்ரெண்டு உயிருக்கு போராடுறான், பாம்பு கடிச்சிச்சு. ஐயா யாராவது வாங்கல. டேய் உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா, தைரியமா இரு. ஐயா. கண்ணையா என்னையா? சீக்கிரம் வா கண்ணையா, என் ஃப்ரெண்ட் பாம்பு கடிச்சிச்சு. பாம்பு கடிச்சிருச்சா? சீக்கிரம் பாத்து கண்ணையா. கண்ணையா எங்க தூக்கிட்டு போறவன? மகாசக்தி பீடத்துக்கு. பேசாம என் பின்னாடி வா. என்னங்க, நம்ம பையன் வெளிநாடு போற திட்டத்தோட தான் வீட்டை விட்டு போயிருப்பான். கங்கம்மா உத்தரவு மீறி போனவங்க உயிரோட திருமணதில்ல. கிருஷ்ணா உத்தரவு மீறி போயிருக்கான். அவனுக்கு கங்கம்மா தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. அப்பா, சுவிட்ச் ஆஃப் தான்ப்பா வருது. அண்ணனோட ஃப்ரெண்டு கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிளா இருக்கு. வேணும்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்ப்பா. அவங்க ஏர்போர்ட்க்கு தகவல் கொடுத்து அண்ணனை போக விடாம தடுத்துருவாங்க. நரசிம்மா,
என் பேரனை நினைச்சு இங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. அவனை வாழ்த்தி வழி அனுப்பி வச்சதே நான் தான். பேராண்டி ஏன் ஆசீர்வாதத்தோட தான் கிளம்பி போயிருக்கான். கங்கம்மா சாபமோ நாகம்மாவோ அவனை எதுவும் செய்ய முடியாது. அவன் ஊர் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு பத்திரமா திரும்பி வருவான். ஆச்சி, என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாம் தெரிஞ்சு உங்க பேரனோட உயிரோட விளையாடுவீங்களா? என்னடி குரல் ஒசருது? நீங்கள்லாம் பேடிங்க. ஆனா என் பேராண்டி வீர. கங்கம்மாவை பத்தின பயந்தா இந்த ஊரை பிடிச்ச பீட. அத ஒழிச்சு கட்ட பிறந்தவன் தான் என் பேராண்டி. உலகத்தையே சுத்தி பார்த்துட்டு சூராதி சூரனா திரும்பி வருவான். அப்போ ஆரத்தி எடுத்து மேள தாளத்தோட அவனை வரவேற்கணும். ஊரே அல்லோலப்படணும். ஆச்சி, கங்கம்மா உத்தரவம் மீறினவங்களோட கதிலாம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பாம்ப பார்த்ததும் பயத்துல தொடநெடுங்கி செத்து போனவங்களை எல்லாம் என் பேரன் கூட சேர்க்காத. இந்த ஜமீனோட வீரம் அவன் ரத்தத்துல ஊறி கிடக்குது. அவனை யாரும் பயம் காட்டி சாகடிக்க முடியாது. சும்மா கூப்பாடு போடாம எல்லாரும் போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. கலைஞ்சு போங்க. விதியை மதியால் வெல்லலாம் தான். அப்படி வெல்வதும் கூட விதியின் பலாபலனே. ஒருவன் பெரிய ஞானவானாக, அறிவாளியாக, புத்திசாலியாக இருக்கலாம். அவனது ஞானமும் அறிவும் புத்தியும் விதியின் முன் தன் வலிமையை இழந்துவிடும். பரிச்சித் மகாராஜாவின் கதை அதற்கு சரியான எடுத்துக்காட்டு. தக்ஷன் எனும் பாம்பின் தோஷத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள தண்ணீருக்கு நடுவில் மாளிகை கட்டிக்கொண்டான். ஆனால் விதி எலுமிச்சம்பளம் ரூபத்தில் வந்து தட்சன் அவன் விதியை முடித்தான். ஆக விதியின் முன் எதுவும் பலிதமாவதில்லை. ஐயா, சாமி சாமி, என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்க ஐயா. யாரா வாங்கல, சென்று பாருங்கள். வாங்க சாமி, ம். யாராவது வாங்க. ஐயா, என்னாச்சு? என் ஃப்ரெண்ட பாம்பு கடிச்சிச்சு, காப்பாத்துக்கயா. பாம்பு கடிச்சிருச்சா? டேய், உனக்கு பாம்பு ஒண்ணு ஆகாதுடா. கடிச்சிருச்சா? தைரியமா இரு. சாமி, கொஞ்சம் பாருங்க சாமி. என்னாயிற்று? வணக்கம் சாமி. சாமி, என் ஃப்ரெண்ட பாம்பு கடிச்சிருச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்கா. காப்பாத்துங்க சாமி, காப்பாத்துங்க. இந்த இடத்திலா? சிறியானங்கை இலைகளையும் பாம்பு கடிக்கான மூலிகைகளையும் பறித்து எடுத்துக்கொண்டு வா. ஸ்ரீ மகா கருடாய பக்ஷீந்திராய விஷ்ணு வல்லபாய திரிலோக பரிபூஜிதாய. எழுந்திரு மகனே.
சாமிஜி ரொம்ப நன்றி. இந்த ஊருக்குன்னு சில ஆச்சாரங்களும் கட்டுப்பாடுகளும் இருக்கு. நீ அதை நம்பலைன்னாலும் பெரியவங்களோட வார்த்தைகளுக்காவது மதிப்பு கொடுத்துருக்கணும். சாமிஜி என் தப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. கங்கம்மாவோட சக்தி என்னன்னு புரிஞ்சிடுச்சு. திமிரா நடந்துக்க மாட்டேன் சாமி. சுவாமிஜி, நாங்க பேங்காக் டூர் போறதா பிளான் பண்ணியிருந்தோம். கங்கம்மிட்ட அனுமதி கேட்டும் கிடைக்கல. நாங்க வீட்டுக்கு தெரியாம போயிடலான்னு கிளம்புனோம். ஆனா இந்த ஊரை விட்டு தாண்டி போக முடியல. இவனை நான் தான் கட்டாயப்படுத்துறேன். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிடுச்சு. உன் ஆயுள் ஸ்திரமா இருக்கிறதால நீ பிழைச்ச. நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். நீங்க தான் சாமி கடவுள். நான் ஜென்மத்துக்கும் உங்களை மறக்க மாட்டேன். கிருஷ்ணா, டூரை கேன்சல் பண்ணிடலாம். சரிடா. நான் என் ஊருக்கு போறேன். வரேன் சாமி. ஆ. சாமிஜி, சுவாமிஜி, ஆ. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை விளங்க செய்யணும். கேளு. நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூருக்கு போகணும்னு நினைச்சது தப்பா? எனக்கும் ஆசைகள் கனவுன்னு இருக்கதானே செய்யும். அதை நிறைவேற்றிக்க எனக்கு உரிமை இல்லையா? என் லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கூட நான் எதுக்கு கங்கம்மா கிட்ட அனுமதி வாங்கணும்? தினம் தினம் என் தாத்தா படுற அவஸ்தைய நான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கங்கம்மா பேரை சொல்லி சொல்லி அவர் தினமும் பயந்து நடுங்கிட்டு தான் இருக்காரு. இவ்வளவு கொடுமைகள் அனுபவிக்க அவர் அப்படி என்னதான் பாவம் பண்ணாரு? இந்த ஆசிரமம் காலங்காலமா இங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு நிமிஷத்துல சாக கடந்த என் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டீங்க. இன்னும் ஏன் இந்த ஊரை காப்பாத்தாம இருக்கீங்க? புத்துல இருக்குது ஒரு நாகம். ஏன் அதை போய் கங்கம்மான்னு சொல்றாங்க? அதுக்குன்னு பூஜை பண்றாங்க, பால் வாக்குறாங்க. இப்பதான் உங்களை சந்திச்சு பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சாமி. நீங்க எனக்கு சொல்லுங்க, கங்கம்மாங்கிறது யாரு? அவங்க கதை என்ன? எனக்கு தெரியணும் சுவாமிஜி, இப்பவே தெரியணும். சுவாமிஜி, எதுக்காக சிரிக்கிறீங்க? பதில உனக்குள்ளேயே வச்சுக்க. கேள்வியை என்கிட்ட கேட்கிறீங்க. பதில் என் வீட்டுல இருக்கா? என்ன சொல்றீங்க? எல்லாம் உன் தாத்தாவுக்கு தெரியும். அவரிடம் போய்க்க. என் தாத்தாவுக்கு தெரியுமா? இந்த விஷயத்தை யாருமே என்கிட்ட சொன்னதில்லை. நான் இப்பவே போறேன். என் தாத்தாவையே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என் ஃப்ரெண்டை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நான் வரேன். பசங்கள்லாம் சரியான நேரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். நாகம்மா வந்திருக்கா. நாகம்மா வந்திருக்கா. தாயே சரணம், தாயே சரணம். பாவம், சின்ன வயசு பசங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள மன்னிச்சிடுமா?
காப்பாத்துங்க! ஐயோ! ஹெல்ப்! அபிராமி காப்பாத்துங்க! ஐயோ! அபிராமி ஐயோ என் மகளை காப்பாத்துங்க ஐயோ! என் மகளை காப்பாத்துங்க ஐயோ அபிராமி காப்பாத்துங்க! ஐயோ! அபிராமி 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 வாமா ஐயோ அப்பா ஆ? என்னாச்சுப்பா? என்னாச்சு? காப்பாத்துங்க காப்பாத்துங்க நலறீங்க. அக்கா பேரை வேற சொல்றீங்க. ஆமாம்மா உன் அக்காவுக்கு தான் அக்காவுக்கு என்ன ஆச்சுப்பா? ஒரு கெட்ட கனவுமா. மா நீ உடனே அக்காவுக்கு போனு போடுமா. அவ எப்படி இருக்கான்னு கேட்கணுமா. இந்த நேரத்துலயாப்பா? பரவாயில்லம்மா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சாத்தாமா எனக்கு நிம்மதியா இருக்கும். போம்மா போய் போன போடு. சரிப்பா. அம்மா தாயே, என் மகளுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்து. என்னாச்சுமா? இந்த வரேன்ப்பா. ரிங் போயிட்டு இருக்குப்பா. குடுமா. அப்பா அம்மாடி, உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தாம்மா என் மனசுக்கு ஒரு நிம்மதி வந்திருக்கு. ஏம்மா, உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அங்கதான் ஏதோன்னு பயந்துட்டேன். ஒண்ணு இல்லம்மா, ஒரு கெட்ட கனவு. இந்த மாதிரி ஒரு கனவு எனக்கு எப்பவுமே வந்ததில்லம்மா. அத நான் எப்படி சொல்லுவேன்? நீ தூங்கிட்டு இருப்ப. இருந்தாலும் பரவாயில்லந்தாம்மா நான் ஃபோன் பண்ண சொன்னேன். அம்மாடி, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா. சரிங்கப்பா. உன் தங்கச்சி வாழ்க்கையில நடந்த மாதிரி ஒரு சோகம் உனக்கு நடந்துடக்கூடாதுமா. எதையும் தாங்குற சக்தி இந்த அப்பாக்கு இல்லம்மா. எனக்கு புரியுதுப்பா. என் உயிரே போனாலும் சரி, என்னோட வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நான் எப்பவும் விட மாட்டேன். மடி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சப்த மாதாக்களோட அருள் இருக்குமா உனக்கு, கங்கம்மாவோட கருணையே இருக்குமா உனக்கு. இருந்தாலும் இந்த அப்பாவோட பயம் தீரலையம்மா. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமா தெரியும்? எல்லாம் தேவி லலிதாம்பிகையோட அருளால தானா நடக்கட்டுமா. நீ படிக்க போனது போல வேலைக்கு போன மாதிரி என்னதான் கடவுளோட அருள் இருந்தாலும் சில துஷ்ட சக்திகள் நம்மள சுத்திக்கிட்டே தாம்மா இருக்கும். அது நம்மள தப்பா வழி நடத்திடுமா. என்ன நடந்தாலும் எந்த சஞ்சலத்துக்கும் நான் இடம் கொடுக்க போறது இல்லப்பா. மனக்கட்டுப்பாடோட தான் நான் இருந்துட்டு இருக்கேன். என்ன பத்தின பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சரிம்மா, நீ படுத்து தூங்குமா. காலையில வேலைக்கு போகணும்ல? ஆமாப்பா. சரிடா, அப்பா வச்சுட்டுமா? சரிங்கப்பா. சரிம்மா. கிருஷ்ணா, கிருஷ்ணா நீ வந்துட்டியாடா?
இப்பதான்டா நீ பத்திரமா வரணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்த. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆமா, நான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு செத்து பொழைச்சிருக்கேன். நீங்க எல்லாருமே பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னு இப்பதான் என் புத்தியில உரைக்குது. நாகம்மா எங்களை ஊரை விட்டு போக விடல. என் ஃப்ரெண்டு மூர்த்தியோட காலை கொத்திருச்சு. மகாசக்தி பீடத்தோட அந்த சாமிஜி இல்லைன்னா என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்திருக்கவே முடியாது. நடந்ததெல்லாம் நினைச்சா எனக்கு அவமானமா தான் இருக்கு. எப்பவோ செத்து போன கங்கம்மா நம்ம ஊரையும் இந்த ஜமீனையும் ஆட்டி படைக்குதுன்னா, அவ உத்தரவு கொடுத்தாதான் எதையுமே நம்ம செய்ய முடியும்னா எனக்கு நினைச்சாலே உடம்பெல்லாம் கொதிக்குதுப்பா. சர்வசக்தி படைச்ச அந்த கங்கம்மா யாருன்னு சுவாமிஜி கிட்ட கேட்டேன். அவங்கள பத்தி உன் தாத்தாவுக்கு தெரியும், நீ அவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்னாரு. தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கும்னா அப்ப உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? நான் எத்தனையோ தடவை கேட்டோம், நீங்க சொல்லாம என்கிட்ட மறைச்சிட்டீங்க. எனக்கு அந்த கங்கம்மா யாருங்கிற உண்மை தெரிஞ்சே ஆகணும், அதுவும் இப்பவே. சொல்லுங்கப்பா, கங்கம்மான்றது யாரு? நம்ம ஜமீனுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுங்க. கிருஷ்ணா, அந்த கதை உனக்கு தேவையில்லை. நீ அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஓ, நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? சரி, அப்ப நான் தாத்தா கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏய், டேய் கிருஷ்ணா, டேய், நில்றா. கிருஷ்ணா நில்லு. டேய், கிருஷ்ணா. போகாதடா. இப்படி என்ன அடைச்சு போட்டுட்டாங்களே, சூரியனையும் நிலவையும் பார்க்காம இப்படி படுத்து கிடக்கிறனே, கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறனே கடவுளே. தாத்தா, தாத்தா. ஆ. ஆ. என் பேரன் தானே நீ? தாத்தா, கங்கம்மாங்கிறது யார் தாத்தா? அவங்க கதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டா தெரியும்னு சொல்றாங்க. சொல்லுங்க தாத்தா, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். கிருஷ்ணா, தாத்தா கிட்ட எப்படியா பேசுறது? ஏன் அவரை கஷ்டப்படுத்துற? நானம்மா அவரை கஷ்டப்படுத்துறேன்? இத்தனை வருஷமா தாத்தாவை சங்கிலியால கட்டி போட்டு கஷ்டப்படுத்துறதெல்லாம் நீங்க எல்லாரும் தான். பிறந்ததுல இருந்து இவரை நான் இந்த குளத்துல தானே பார்த்துட்டு இருக்கேன். நான் சாகணும், என்ன கொன்னுருன்னு தாத்தா கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இவரை சாக விடாம தடுக்கிறது அந்த கங்கம்மா தானே. இந்த ஊர்ல வாழ்றதுக்கு வழி இல்ல, சாகுறதுக்கும் வழி இல்ல. நாம வாழணுமா சாகணுமான்னு முடிவு பண்றது யாரோ அந்த கங்கம்மா. அவங்க சொல்ற உத்தரவுப்படி தான் நம்ம நடக்கணுமா? கிருஷ்ணா, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. கங்கம்மா கோவத்துக்கு ஆளாயிடுவ. உன்னை பத்திரமா திருப்பி அனுப்புனதுக்கே கங்கம்மாவுக்கு நன்றி சொல்லணும். அத நீங்க சொல்லிக்கோங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு கங்கம்மா யாருங்கிற உண்மை தெரிஞ்சவன். நீங்க யாரும் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தாத்தாவையாவது சொல்ல விடுங்க. தாத்தா, நீங்க சொல்லுங்க, கங்கம்மா யாரு? அப்பா, என்ன ஏன் தடுக்கிறீங்க? இந்த வீட்டுல நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? இல்ல நம்ம யாராவது நிம்மதியா தான் இருக்கோமா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம செத்துடலாம்பா. நம்ம சாகிறதுக்கு கூட உரிமை கிடையாது. அதுக்கு கூட கங்கம்மா கிட்ட உத்தரவு கேட்கணும்னு சொல்லுவீங்க. தாத்தா, நீங்க சொல்லுங்க, கங்கம்மா யாரு? அவங்க கதை என்ன? கங்கம்மா பொல்லாதவ, கோபக்காரி. அவளை கும்பிட்டுக்க, அவளுக்கு மரியாதை பண்ணு, இல்லனா உசுரை எடுத்துடுவாடா. அவளுக்கு என்ன துடிக்கி வைக்கணும், அள வைக்கணும், அதுக்கு உன்னை கொன்னுடுவாடா. கங்கம்மா என்ன சாக விட மாட்டேங்கிறா. என்ன கொன்னுடுன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறா. தாத்தா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சாகணும், நான் சாகணும். கங்கம்மான்னு சொல்லி என்ன சாகடிக்க சொல்றா. அப்பா, டேய், இதுக்கு தாண்டா சொன்னேன், அவரை தொந்தரவு பண்ணாதன்னு. நீங்களும் சொல்ல மாட்டீங்க, தாத்தாவையும் சொல்ல விட மாட்டீங்க. நீங்க சொல்லணும்னா என்ன? நான் ஆச்சுக்கிட்டே போய் கேட்டுக்கிறேன். கிருஷ்ணா, வேணாண்டா. ஆச்சுக்கிட்ட எதுவும் கேட்க வேணாம். கங்கம்மாவுக்கு எதிராக உன்னை தூண்டி விடுவாங்க. நீ ஏதாவது செய்ய போய் உன் உயிருக்கு அது ஆபத்தா போயிட போகுது. அம்மா பேச்ச கேளுடா. கிருஷ்ணா, போகாதே. கிருஷ்ணா. அப்பா, அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, தூங்குங்க.
நாகம்மா, நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பின என் பேரனை கன்னிகாபுரத்து எல்லைய தாண்ட விடாம பண்ணிட்டேன். முதல்ல ஒன்ன ஒழிச்சு கட்டணும். ஒழிச்சு கட்டுறேன். இட்ஸ் ஃபார் யூ. மும்பையிலேருந்து உனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ லவ் யூ. சா சரியில்லையே, இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லணும். வேற மாதிரி சொல்லி பார்ப்போம். ஹாய், இந்த கிஃப்ட் உனக்காகவே ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ லவ் யூ அபிராமி. சே இதுவும் சரியா வரலையே, கொஞ்சம் ரொமான்ஸா சொல்லணும். அபி, ஐ லவ் யூ. முகத்தில் கொஞ்சம் சிரிப்போட இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி ரொமான்ஸா சொல்றா சிவா. ரொமான்ஸே வர மாட்டேங்குது. அபி, இந்த கிஃப்ட் உனக்கு தான், வாங்கிக்க. ஐ லவ் யூ. வேற எப்படி சொல்றேன்னு தெரியலையே. அபி, ஐ லவ் யூ. சிவா, அம்மா, நீ முதல்ல சொன்னதே பெட்டரா இருந்துச்சுடா. தேங்க்யூ மம்மி. ஐயோ அம்மா, எப்போ வந்தீங்க? ஐயோ, ஏய், நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும். யாருடா அந்த அபிராமி? அம்மா, அது வந்து அபி என்னோட கொலீக்மா. ஓ, gift கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு போயாச்சு. ஆனா அம்மா கிட்ட தான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. சாரி மம்மி. அது வந்து ஓகே ஓகே, எனக்கு பொண்ணு தேடுற வேலை மிச்சம். ஆமா, பொண்ணு எப்படி? அழகா லட்சணமா இருப்பாமா. அப்படியா? உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா லக்ஷ்மி கடாச்சமா இருப்பா. சரி, அப்புறம் she is very talented, dedicated. கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு. ஓ, ஆனா படிப்புல கெட்டி, கோல்ட் மெடலிஸ்ட். ஆனா அவளை எப்போ முதல் நான் பார்த்தனோ அப்பவே என்னோட ஓ, கண்டதும் காதலா? தெய்வீக காதல்னு சொல்லு. ஆனா இன்னும் அவ என்னோட காதலை ஏத்துக்கலமா. தெரியலமா, ஜெயந்தி கிட்ட என்ன விரும்புறதா சொல்லியிருக்கா. மும்பைல இருந்து அபிராமி கால் பண்ணப்ப அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாமா. ஏதோ அவளுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், பயம். சில நேரம் என்னோட காதல் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு கூட ஒரே குழப்பமா இருக்குமா. ஆமா, அபிராமி நீ பார்த்தனா உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா? அபிராமி தான் என்னோட மருமகன்னு உடனே சொல்லிடுவோமா. ஆனா சிவா, ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தையும் நீ செஞ்சதில்ல. எதையும் சரியாத்தான் செஞ்சிருக்க. சோ உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அவளை எனக்கும் பிடிக்கும். அவ உன் காதலை ஏத்துக்கலன்னு சொன்ன. சிவா, நாம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு சில குணங்கள் வேணும். அதுல என்கிட்ட இருக்கிற ஒரு குணம் உன்கிட்ட இல்ல. அது மட்டும் இருந்தா. என்ன குணம்? கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை. எனக்கு பக்தி இல்லைன்னு யார் சொன்னா? என் கண்ணுக்கு தெரியறதா நான் நம்புவேன். என்னால பார்க்க முடியாத, என்னால உணர முடியாத ஒரு கருசிலைய இதுதான் கடவுள் தினமும் கும்பிட சொன்னா
அது என்னால முடியாதும்மா. ஆனா என் கண்ணுக்கு தெரிகிற ஒரு தெய்வம் இருக்காங்க. எனக்கு இந்த ஜென்மத்தை கொடுத்த தெய்வம் என் அம்மா. உன் மேல எனக்கு நிறைய பக்தி இருக்குமா. இந்த அம்மா கூட அந்த தெய்வத்தோட சிருஷ்டி தானடா. உங்களுக்கு தெய்வம் உங்களோட அம்மா, அதாவது என்னோட பாட்டி. ஐயோ, உன்கிட்ட ஆர்கியூ பண்ணி என்னால ஜெயிக்க முடியுமாடா? ஆனா ஒரு நாள் தெய்வத்தோட சக்தி என்னன்னு நீ கண்டிப்பா உணர்வ. தெய்வ சக்தி தான் உயர்ந்ததுன்னு கை கூப்பி கும்பிடுவ. அப்போ மலை போல உள்ள கஷ்டங்கள் பனி போல விலகிடும். பெரிய பெரிய ஆசைகள் கை கூடும். உன் காதலும் கூட தான். எனக்கு என் அம்மா தான் தெய்வம். என் காதல் நிறைவேறணும்னு நீங்க பிளஸ் பண்ணுங்க, அது போதும். என் ஆசிர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்குடா. ஆனா ஆதிபராசக்தியோட ஆசிர்வாதம் இருந்தா உன் காதல் நிறைவேறிடும். எனக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும்மா. ஆமா, அந்த பொண்ணு பேரு அபிராமின்னு சொன்ன, மத்த விவரம் ஒன்னும் சொல்லலையே. எனக்கும் அவ்வளவா தெரியலம்மா. அவ சொந்த ஊரு கூட. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, ஹாய் பிரபா. எப்படா வந்த? இன்னைக்கு மார்னிங் ஃபிளைட்ல தான் நான் வந்தேன். ஒரு நிமிஷம் பிரபா. அம்மா, கன்னிகாபுரம். ஹெட் ஆஃபீஸ் மீட்டிங் முடிஞ்சு திரும்பி வர 1 வீக்கா தான் ஆகும் நினைச்சேன். உயிர் இங்க இருக்கும்போது உடல் மட்டும் அங்க இருக்க முடியுமா? ஏய், ரெண்டு பேரும் ஓட்டாதீங்கப்பா. அப்புறம் பிரபா, ரிஸ்ட் வாட்ச். ஓ, thank you very much. மேடம், உங்க மேக்கப் கிட். கம்மியா இருக்க அழக மேக்கப் போட்டு நீ ஏத்துக்க சொல்றியா? அழகுக்கு அழகு சேர்க்க சொல்றேன்பா. Thank you சிவா. டேய், காரியம் ஆனோன்னா நீ எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கிருவல்ல? ஏய், நீ சுமாரு. அப்புறம் எங்களுக்குலாம் gift உன் ட்ரீம் கேர்ளுக்கு என்னவா? அது சஸ்பென்ஸ். ஓ, சஸ்பென்ஸ் எங்களுக்கா இல்ல அபிராமிக்கா? எல்லாருக்கும் தான். அப்போ அபிராமிய வர சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? ஹெட் ஆஃபீஸ் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி அபிராமி மனசுல நான் இருக்கேன்னு சொன்னல. ஆமா. ஆனா அங்கிருந்து அவளுக்கு நான் ஃபோன் பண்ணப்ப அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? எதையும் மறைக்காம சொல்லு ஜெயந்தி. சொல்றேன். அபிராமியோட சொந்த ஊர் கனிகாபுரம்ன்ற ஒரு வில்லேஜ். அறுபது வருஷமா அவங்க ஊருக்கு ஒரு சாபம் இருக்கான். அந்த ஊர்ல எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம். ஒருவேளை மீறி பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணோட புருஷன் இறந்துருவானா. சோ இதனாலதான் அவ பயப்படுறா. ஐயோ ஐயோ, எதுக்காக சிரிக்கிறீங்க? என்ன இதெல்லாம்? பி சீரியஸ். இந்த விஷயத்த அபிராமி சொன்னப்போ நான் கூட கோபப்பட்டேன். ஆனா அவளுக்கு உன் மேல காதல் இருக்கு. ஆனா அத வெளிக்காட்டிக்க அவ பயப்படுறா. அதுக்கு காரணம் அந்த ஊருக்கான சாபம். உன் காதலை ஏத்துக்கிட்டா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவ பயப்படுறா. ஏய், விட்லாச்சாரியா படத்தோட கதையை கேட்ட மாதிரி இருக்கு. பிரபா, அபி சொன்னத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அத நம்புறதோ நம்பாததோ உங்க இஷ்டம். ஆனா சிவா, அவளுக்குள்ள ஒரு பெரிய மன போராட்டமே நடந்துட்டு இருக்கு. நீ அத புரிஞ்சுக்கணும்.
ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இந்த சாபம் கிமோ அதெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் அபிராமியோட உணர்வை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். ஜெயந்தி, நீ ஒன்று பண்ணுறியா? சொல்லு சிவா. நான் சொன்னேன்னு அவளை இங்கே கொஞ்சம் வர சொல்லு. நான் அவகிட்ட பேசணும். ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. ஓகே, தேங்க்ஸ். எனக்கு இருக்கிற அழகே போதும். இதை வச்சுக்கிட்டு உன் அழகை நீயே மெருகேத்திக்கோ. எனக்கு இந்த வாட்சே போதும். பாய். ஹலோ, இங்க நான் ஒருத்தி வந்திருக்கேன். தெரியுதா இல்லையா? சொல்லு. சிவா வந்தாச்சு. அதனால என்ன? எங்க எல்லாருக்கும் gift கொடுத்தாரு. இங்க பாத்தியா? அதுக்கு என்ன இப்போ? சிவா உன்னை வர சொன்னாரு. எதுக்கு? Who knows? உனக்கு ஏதாவது gift கொடுப்பாரோ என்னவோ. என்ன போக மாட்டியா? சிவா நம்மளோட பாஸ். ஹலோ பேபி, சிவா gift கொடுத்தா டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுறாத. எஸ் சார். கமன். வா அபிராமி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். இது ஆஃபீஸ். ஒஃபிஷியலா ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. இல்லனா நான் கிளம்புறேன். அபிராமி நில்லு. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இங்க பார், நீயும் என்ன லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். ஜெயந்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. கன்னிகாபுரங்கிற உன்னோட ஊரு, அந்த ஊருக்கான சாபம் கங்கம்மா. உன் ஊர் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டா விதவை ஆயிடுவாங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் கங்கம்மாவோட பர்மிஷனோட தான் நடக்கணும். இப்படிலாம் சொன்னா இதெல்லாம் தானே உன்னோட பிரச்சனை. வாட்ஸ் இஸ் நான்சென்ஸ் அபிராமி? இந்த மாதிரியான கதைகள்லாம் கூட நம்புற? இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தோணல உனக்கு? செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புற காலம். இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. தெய்வத்து மேல எனக்கு எந்த நம்பிக்கை இல்லைன்னாலும் நம்ம காதல் தெய்வீகமானது. எந்த ஒரு சக்தியாலையும் நம்மளை பிரிக்க முடியாது. அதனால நீயும் பயப்பட வேணாம் அபி.
வேலை எந்த அளவுக்கு உனக்கு பெரிய இருந்ததுன்னா உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். ப்ளீஸ். எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறியா? நீ பயப்பட வேணாம். உனக்காக தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிவா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மனசுல உன்னை நினைச்சதுமே என் புடவையில நெருப்பு பிடிச்ச மாதிரி ஊர்ல எங்க அப்பாவுக்கு கனவு வந்திருக்கு. அவர் பயந்து போய் எனக்கு என்னவோ ஏதோன்னு அந்த ராத்திரி நேரம்னு கூட பார்க்காம எனக்கு கால் பண்ணி விசாரிச்சாரு. உன் காதுல ஏத்துக்கிட்டா அடுத்த நிமிஷமே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. என் அப்பாவுக்கு வந்த கனவு அந்த கங்கம்மா எனக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை. சிவா, நான் என்ன பத்தி கவலைப்படல. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ப்ளீஸ் என்ன மறந்துரு. அபிராமி, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். பிரபா, அபிராமியோட சொந்த ஊரான கனிகாபுரத்துக்கு நான் போலான் இருக்கேன். நீயும் என்னோட வரியா? எதுக்கு? வர்றியா வரலையா? வரலன்னா நீ விடுவியா? ஆமா, எதுக்கு அங்க போகணும்னு நினைக்கிற? என் காதலுக்காக மட்டும் இல்ல, கங்கம்மான்னு எப்போவோ வாழ்ந்த ஒரு பொண்ணோட ஆவி நினைச்சு அபிராமியும் அவளோட ஊர்க்காரங்களும் பயப்படுறாங்களே. அந்த கங்கம்மா மேல இருக்கிற பயம் போகணும். அதுக்கு அவங்களோட மர்மம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவா, அபிராமி சொன்னதா சொல்லி ஜெயந்தி பயமுறுத்தினதை மறந்துட்டியா? ஒருவேளை அதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன ஆனாலும் சரி, நான் போறது தான். அப்ப நான் வந்துதான் ஆகணும். அம்மா தாயே கங்கம்மா, நீ நெசமோ பொய்யோ உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வரோம். 2 பேரும் வீட்டுக்கு ஒத்த பிள்ளைங்க. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதம்மா. டேய் சிவா, ஊர் வந்தாச்சு.
டேய் என்னடா ஊர் போர்டை பார்த்ததுமே அபிராமி பத்தி ஃபீலிங்கா? What a beautiful place, இல்ல சிவா? நைஸ் பிளேஸ். டேய் 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 சிவா. டேய் பிரபா, அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ஊர்ல செட்டில் ஆயிடணும். இன்னும் ரொம்ப தூரம் போகணும்டா. டேய் இதோ இந்த ஆத்த கடந்தா ஊர்ரா. நான் உன் கல்யாணத்தை சொன்னேன். டேய் நான் அப்படி நினைக்கவே இல்லடா. ஆத்த கிடக்குறோம், அபிராமி அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்குறோம். தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு சூப்பரான மாப்பிள்ளையான்னு அவர் இமீடியட்டா ஓகே சொல்லிடுவாரு. அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்திலே டும் 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 தான். டேய் தொம்மு தொம்முன்னு அடி வாங்காம இருந்தா சரி. அபிராமி ஊருக்கு வந்து அடி வாங்கி திரும்பினா அசிங்கண்டா. நண்பா, எது நடந்தாலும் அது ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். டேய் உன் காதலுக்கு நீ ஓத வாங்கலாம், நான் ஏத்துக்கடா. டேய் 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 நண்பன்டா, எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? வாடா போலாம். வா. ஹலோ, கனிகாபுரத்துக்கு போகணும். என்னடா ஒரு மாதிரி பார்க்கறா? ஹலோ, கனிகாபுரத்துக்கு போனோம், எங்களை கூட்டிட்டு போறீங்களா? பாவம் பேச வராது போல. வா. யார் நீங்க? டேய் பேசுறாரா? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஐடி கார்டு எடுத்து காட்டுறா. டேய் பொறுமையா இரு. நாங்க ஆபீசர்ஸ். ஆபீசர்னா மாட்டாஸ்பத்திரி டாக்டருங்களா? சிவா, நம்ம கிளம்புன நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிடலாமா? டேய் பொறுமையா இரு. பார்க்கறதுக்கு லூஸ் மாதிரி இருக்கான், அவனுக்கு பயந்துட்டு போக சொல்றேன். அக்கறைக்கு போலாமா? உங்களை பார்த்தா டாக்டருங்க மாதிரி தெரியலையே. நாங்க டாக்டர் எப்போ சொன்னோம்? ஆபீசர் இருந்தானே சொன்னோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் கல்யாணம் ஆனவங்க தான் இந்த ஊருக்குள்ள வர முடியுமா? இந்த ஊரை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கோம். ஆமா, கங்கம்மா கங்கம்மான்னு ஓவரா பில்டப் கொடுக்குறாங்களே, அவங்க கதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன அப்படி பாக்குறீங்க? தெரியுமா தெரியாதா? இந்த ஊர்ல பொண்ணு எடுக்க கூடாதாமே, எடுத்தா கொன்றுவாங்களா கங்கம்மா? அவ்வளவு சக்தி படைச்சவங்களா? தெரிஞ்சவங்க பொழைச்சி வந்தாதானே அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். ஆறு சிவா, நாம்பங்குக்கு இந்த ஆளும் பயம்படுத்துறாரு. நம்பினவங்க பயத்தோடையாவது காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்பாதவங்க என்ன நம்பாதவங்கள கொன்றுவாங்களா? ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க.
நாங்க இங்க வந்திருக்கிறதே குருட்டுத்தனமான உங்க நம்பிக்கையை ஒழிச்சு கட்டணும். இந்த ஊரை விட்டு போகும்போது அதை சாதிச்சுட்டு தான் போவோம். உங்க நல்லதுக்காக சொல்றேன். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க. ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு கோயில் புத்து இருக்கு. அதை 3 தடவை சுத்தி வந்து நாகதேவதையை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. எங்களை ஊருக்குள்ள கூட்டு போங்க. நீங்க திரும்பி வந்தா நான் வாங்கிக்கிறேன். வாங்க. என்ன அங்கெல்லாம் ஒரே காடா தெரியுது? அந்த பக்கம் எதுவும் போயிடாதீங்க. அப்படி என்ன இடம் அது? பூதவனம். இந்த ஊர்ல செத்து போனவங்க ஆவி எல்லாம் அங்கதான் அலையுதுன்னு சொல்லுவாங்க. அங்க போனீங்க உங்களையும் அடிச்சு கொன்னுடும். நாங்கே அங்கெல்லாம் போறோம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வேண்டாம், நான் தான் அப்பவே சொன்னல, 2 பேரும் திரும்பி வந்தா அப்ப வாங்கிக்கிறேன். இவனும் இவன் சொல்றதையும் கேட்டா பயமா இருக்குடா சிவா. இது தயவுசெய்து சும்மா இருக்கியா? டேய் சிவா, அங்க பாருடா. கரையாம் புத்திரா. சிவா, ஷூவை கழறா. டேய், நீ என்ன பண்ணு? போட்மேன் சொன்ன புத்து இதுதான் நினைக்கிறேன்டா. வா, அவன் சொன்ன மாதிரி 3 சுத்து சுத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் ஊருக்குள்ள போலாம். போடா டேய், என்ன இதெல்லாம்?
பாம்புன்றது என்ன? மற்ற உயிரின மாதிரி அதுவும் ஒரு கிரியேச்சர், அவ்வளோதான். நான்லாம் சின்ன வயசுல வில்லேஜ்ல எத்தனை பாம்பு அடிச்சு கொண்டிருக்கேன் தெரியுமா? இதுக்கு போய் பூஜை பண்ணி பால் ஊத்தி இந்த ஜனங்களை என்னன்னு சொல்றது? டேய், முதல்ல பாம்பு பால் குடிக்காது, அது தெரியுமா உனக்கு? அதுக்கு காது கூட கேட்காது. ஆக்சுவலா இந்த புத்தை கட்டினது பாம்பே கிடையாது. கரையெல்லாம் சேர்ந்து பூமிக்குள்ள இருந்து மண் எடுத்து வந்து புத்தை கட்டும். அதுங்களை விரட்டிட்டு இந்த பாம்புங்க சொகுசா உள்ள போந்துடும். நாம அதை சாமின்னு கும்பிடணும். சிவா, இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குதுடா. டேய், நாகம்மா, நாகதேவதை, நாகத்தம்மான்னு காலங்காலமா நாகத்தை சாமியா கும்பிடுறவங்கடா நம்ம ஜனங்க. ஓட்மேன் சொன்னதுக்காவது ஒத்த சுத்திட்டு வந்து கும்பிட்டு போவோம்டா. கிராமத்து ஜனங்க படிக்காதவங்க, நீ படிச்சவன். மற்றபடி உங்களுக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? கோ ஹெட். நாகதேவதை, என் ஃப்ரெண்டு பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க வந்த காரியம் நல்லபடியா முடியணும். ஏத்துக்கிட்ட அடுத்த நிமிஷமே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. டேய், என்னடா பகல் கனவா? யார் நீங்க? யார் நீங்க? ரெண்டு பேரும் ஜாரா இருக்கீங்களே. டேய், வாடா போலாம். டேய், உங்க ரெண்டு பேரும் போக விட மாட்டேன். நீங்க கல்யாண மாப்பிள்ளை தானே? என்னது, கல்யாண மாப்பிள்ளையா? ஆமா, நீ கல்யாண மாப்பிள்ளை தான். ஏய், அவன் கையை விடு. இவர் என்ன கட்டிக்க வந்த மாப்பிள்ளை. ஏய், அவன் கையை விடு. விட மாட்டேன். இவர் என்ன கட்டிக்க வந்த மாப்பிள்ளை. இப்ப விட போறியா இல்லையா? ஓ, விட மாட்டேன். விடுங்க ப்ளீஸ். கையை விட போறியா இல்லையா? இரு இரு, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். என்ன பயந்துட்டீங்களா? கல்யாண பைத்தியம். வயசு பசங்க புதுசா யாராவது ஊருக்குள்ள வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சுக்கும். ஏன் அப்படி? இந்த ஊர் சாபம் அப்படி. சாபமா? இந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணா மாப்பிள்ள தங்க மாட்டான். மீறி கல்யாணம் பண்ணா ஒண்ணு விதவே ஆவாங்க, இல்ல இப்படி பைத்தியமா தான் அலையணும்.
பைத்தியத்தை எதுக்கு ஊருக்குள்ள அலைய விடுறீங்க? ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பார்த்து சேர்க்கலாமே. அது நம்ம ஊர் வழக்கம் இல்லை தம்பி. ஆமா, நீங்க 2 பேரும் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். அங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்களா அபிராமி. அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஆமா, அபிராமி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நாங்க ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறோம். அந்த பொண்ணு வராம நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. அபிராமிக்கு அங்க எதுவும் பிரச்சனையா? சேச்சா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பொண்ணு. எங்க ஊர்ல கங்கம்மா உத்தரவு கொடுத்து வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது இந்த பொண்ணு மட்டும்தான். யாருங்க? பிரசிடென்ட் ஐயாவை பார்க்க வந்திருக்காங்க. கங்கம்மாவை பத்தி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க கதை என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிரசிடென்ட் ஐயா வீட்டுக்கு தானே போறீங்க? அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வீடு எங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்படியே நேரா போய் வலது பக்கமா திரும்பி அப்படியே போனீங்கன்னா ஒரு பெரிய வீடு வரும். அதான் பிரசிடென்ட் ஐயா வீடு. ஓகே, தேங்க்ஸ் சார். டேய் சிவா, கவனிச்சியா? இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு வித்தியாசமா இல்ல? சார், சார், தம்பி, யாருப்பா நீங்க? சார், என் பேர் பிரபாகர். இவன் சிவா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். நாங்கள் வேலை பார்க்குற ஐடி கம்பெனியில் தான் உங்கள் பொண்ணு அபிராமியும் வேலை பார்க்குறாங்க. ஓ அப்படியா? சரி, வாங்க தம்பி, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க, பார்த்து வாங்க. சௌமியா. அப்பா, இவ என் 2வது பொண்ணு, பேரு சௌமியா. இவங்க நம்ம அபிராமி கூட சென்னையில ஒர்க் பண்றாங்களாமா. பாய் எடுத்து போடுமா. ஒரு நிமிஷம் இருங்க. உட்காருங்க தம்பி. தேங்க்யூ சார். பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். நீ உட்காருமா. தம்பி, அபிராமி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. சிவா தான் எங்கள் ஆஃபீஸ் ஹெட்டு. டேய் சும்மா. ஓ அப்படியா? ஏன் தம்பி, என் பொண்ணு அங்க எப்படி வேலை பார்க்கறா? அபிராமி அங்க வேலையில ஷீ இஸ் வெரி குட் சார். நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. ஆமா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான வேலையா? உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் சார் வந்தோம். என்ன பார்க்கவா? ஆமா சார். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சொல்றா. சிவாவோட சொந்த ஊர் காஞ்சிபுரம். அவனோட அப்பா மணிமாறன் எக்ஸ்எம்எல்ஏ, அம்மா விஆர்எஸ் வாங்கின ஸ்கூல் டீச்சரு. ஊர்ல நிறைய நல்ல புலங்கள்லாம் இருக்கு. சிவாவோட மந்த்லி சேலரி 2 லட்சம் பக்கம். ப்ரமோஷனும் வரப்போகுது. அப்புறம் சம்பளம் 3 லட்சத்துக்கு மேல ஆயிடும். தம்பி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இல்ல, உங்க பொண்ணு அபிராமிய சிவா விரும்புறாரு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. சம்மதம் கேட்கலாம் தான் வந்தோம். ஆரம்பத்திலே நான் சந்தேகப்பட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. சார், அபிராமிக்கும் சிவா மேல அபிப்பிராயம் இருக்கு சார். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இருக்கு, ஆனா
இந்த ஊரை ஆட்டி படைக்கிற கங்கம்மாவோட சாபத்தை நினைச்சு பயப்படுறா. இங்க பாருங்க, உங்க விளக்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க போலாம். சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்க பொண்ணு நான் உயிருக்கு உயிரை நேசிக்கிறேன். அவளை நான் கண்ணும் கண்ணை நான் பார்த்துப்பேன். இப்பே பதில் சொல்லுங்க, நான் உங்களை கட்டாயப்படுத்தல. உங்க பொண்ணோட வாழ்க்கை நீங்க யோசிச்சுதான் முடிவெடுக்க முடியும். உங்க முடிவை சொல்ற வரைக்கும் என் அபிராமிக்காக என் ஆயிலுக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் சார். ஆயில்னு ஒண்ணு இருந்தா தானே நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறது. போகாத ஊருக்கு வழி தேடாதீங்க. இங்க இருந்து மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு இப்பவே போயிடுங்க. சார், இந்த ஊரு சாபம் நம்பிக்கை இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா சார் இருக்கு? ஜனங்க நம்பலாம், அவங்க அறியாமையில இருக்காங்க. ஊரு பிரசிடென்ட் நீங்க நம்பலாமா? கன்னிகாபுரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க நம்பிக்கையை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? எங்க பலன்களையும் பாடுகளையும் நாங்க கண்ணு முன்னாடி பாக்குறோம், அனுபவிக்கிறோம். எங்க இதோ வந்து திடீர்னு இப்படிலாம் பேசக்கூடாது. இத பாருங்க, உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றேன். இங்க இருந்து போயிடுங்க. சரி சார், போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கங்கம்மாவோட கதை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். கங்கம்மாவோட கதையை நீங்க எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? சார், நான் எதையும் காரணம் காரியங்களோட தான் சார் யோசிப்பேன். இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு கஷ்டத்துல இருந்து உங்க ஊரை மீட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல நீங்க நம்புற அந்த கங்கம்மாவோட சாபம், கங்கம்மா யாரு, அவங்களோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். எங்க ஊரை பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கும். நீங்க போலாம் சார், ப்ளீஸ். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்களா போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? அப்பா, நல்ல வேலை, எட்டுப்பட்டி பஞ்சாயத்து குட்டி மரத்துல கட்டி தொங்க விட விட்டாங்களே. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற அளவுக்கு உன் காதல் கலைபர ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் அபிராமி அந்த அதையே பாட மாட்டியே? பாடுவேன், நல்ல கச்சேரி கிடைக்கும் போது. டேய், கொஞ்சம் தயவுசெய்து சும்மா இருக்கியா? நானே இரிட்டேட்டா இருக்கேன். டேய், பசிக்கல உனக்கு? நாடா எவ்வளவு நேரம்டா இப்படியே இருப்ப? என்னடா சாப்பிடுறா? வேணாடா, வெயில் வேற அடிக்குது. எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிட போறேன். டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வேற என்ன, வீராப்பா கிளம்பி வந்தோம். ஓடக்காரங்கிட்ட கூட சவாலா பேசணும். திரும்பி வந்தா பணத்தை வாங்கிக்கிறேன்னு எவ்வளவு எகத்தரமா சொன்னான். நம்ம இங்க எதுக்கு வந்தோமோ அதை சாதிக்க முடியலையே. அப்பாடா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே. நேரம் போயிட்டு இருக்கு சிவா. இப்படியே மரத்தடியில எவ்வளவு நேரம்டா படுத்திருப்ப? இதுக்கு மேல இங்க இருந்து எதையுமே சாதிக்க போறதில்ல. ஊருக்கு கிளம்பலாம். என்ன பாக்குற? கங்கம்மாவை பத்தி இங்க யாரும் வாயை திறக்க போறதில்ல. ஊர் பிரசிடென்ட்டே நம்மளை விரட்டி அடிச்சிட்டாரு. ஒருவேளை அந்த கங்கம்மாவே நேரில் வந்து இதான் என் கதைன்னு சொன்னாதான் உண்டு. அப்படி வந்துட்டா கங்கம்மான்ற கேரக்டர் நிஜமாயிடும்ல? ஆகட்டும், எல்லாம் வெறும் மூட நம்பிக்கைன்னு நாம நிரூபிக்க வேண்டியது அவசியம் இல்லாம போயிடும்ல. நானே கங்கம்மா ஒத்துக்கிட்டா
என் காதலை ஏத்துக்க மாட்டேங்கிற அபிராமியோட பதிலையும் ஏத்துக்க வேண்டி வந்துடும். அபிராமி இல்லாம எனக்கு லைஃபே கிடையாது பிரபா. இந்த முயற்சியில எனக்கு என்ன ஆனாலும் சரிடா. உனக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைச்சா நீ கங்கம்மாவை நம்புறதான் தானே அர்த்தமாகும். அதோட உனக்கு ஒண்ணுன்னா அப்போ அபிராமியோட வாழ்க்கை காதலிக்கிறது சேர்ந்து வாழத்தானே. கங்கம்மான்ற நம்பிக்கையே எனக்கு இல்லாதப்ப எனக்கு ஏதாவது ஆயிடும்னு நான் ஏன் நினைக்கணும்? நான் அபிராமியை கல்யாணம் பண்ணுவேன், நாங்க சேர்ந்து வாழ்வோம். தட்ஸ் குட். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் வேணும். இப்போ ஊருக்கு கிளம்பலாமா? ஆமா கங்கம்மா, நாங்க உன்னை நம்புறோமோ இல்லையோ, ஒருவேளை நீ இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. பார்க்க பயங்கரமா ரௌத்ரமா இருப்பியா, இல்ல மோகினி மாதிரியா? சும்மாவே இருக்க மாட்டேன், வாய மூடுறா. சரி வா போலாம். ஊருக்கா? இல்ல, வேற ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்ப்போம். மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா? டேய் வாடா போலாம். ஐயோ, டேய் பிரபா, இந்த ஊர்ல கூட கார்லாம் நிக்குது. ஆமா அதானே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன ப்ராப்ளம்? இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகல. நான் வேணா பார்க்கணுமா? ஓ எஸ் ப்ளீஸ் பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, நோ மென்ஷன். ஆமாம், இந்த ஊருக்கு கார் வர கூட ரூட் இருக்கா? மலைப்பாதை ஒன்று இருக்கு, ஆனால் 20 கிலோமீட்டர் சுற்றி வரணும். ஓஹோ. உங்களை பார்க்க ஊருக்கு புதுசாக வந்த மாதிரி தெரியுது. ஆமாம். இங்கே யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பிரசிடென்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஓ, அவர் உங்களுக்கு சொந்தமா? இல்லை, அவங்க டாட்டர் அபிராமியும் நாங்களும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். நான் பிரபா, இவர் சிவா. ஐ எம் கிருஷ்ணா. ஜமீன் நரசிம்ம பூபதியுடைய சன். நைஸ் டு மீட். ஹலோ, ஐம் சிவா. ஹாய். ஹாய். நானும் அபிராமியும் கிளாஸ்மேட்ஸ். அபிராமி எப்படி இருக்காங்க? தெரியுமே. மிஸ்டர் கிருஷ்ணன். யா, உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த ஊரில் உங்களை மாதிரி ஒரு ஆளை மீட் பண்ண மாட்டோமான்னு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். ஏன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? பெரிய உதவியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு டீட்டெயில் வேணும். கேளுங்க, நான் சொல்கிறேன். கங்கம்மாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யார் அவங்க? உங்கள் ஊரில் கங்கம்மாவோட பேரை கேட்டாலே எல்லாம் பயப்படுறாங்க. நாங்கள் இங்கே வந்ததே கங்கம்மாவோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கதான். அதை பற்றி கேட்டாலே
ஒன்று பயப்படுறாங்க இல்லை கோவப்படுறாங்க. நீங்களாவது கங்காவை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? மிஸ்டர் கிருஷ்ணன், ஹலோ. ஹலோ மிஸ்டர் கிருஷ்ணன், என்னடா இது? மிஸ்டர் கிருஷ்ணன், ஹலோ. ஹலோ கிருஷ்ணன். ஐயா, என்ன சிவா, ஒரு யங்ஸ்டர் துணிச்சலா பதில் சொல்லுவான்னு பார்த்தா இப்படி ஓடுறானே. அப்போ அபிராமி பயப்படுறதுக்கும் காரணம் இருக்கு சிவா. ஊரே பயப்படும் போது அவன் மட்டும் பயப்படாமல் இருந்தால் தான் ஆச்சு. சரி வா போலாம். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. டேய் சிவா, பெரிய பிசாசம் நடமாடுதுன்னு நினைக்கிறேன். இங்க ஏதோ கொலுசு சத்தம் கேக்குதுடா. கொஞ்ச நேரம் சும்மா இருறாடி. இல்லடா, அங்க ஏதோ சத்தம் கேக்குதுடா. கிட்ட போய் பார்ப்போம். சிவா, போனை கொடு. இந்தா. அம்மா தாயே நகமா. வா. வா. டேய் போட போ.
டேய் ஏன்டா இந்த இருட்டுல எங்கடா என்ன இழுத்துட்டு போற? டேய் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். எல்லாம் ஒண்ணுதான். அபிராமி அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருக்கோண்டா. இப்படி வெட்டியா? டேய் நிறுத்து. அடுத்து நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். யாரா அவன் இந்த நேரத்துல? என்ன அப்படி பாக்குறீங்க? உசுரோட திரும்பி வந்தா பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இதோ திரும்பி வந்துட்டோம். என்ன சொல்றீங்க? பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் நீங்க பொழைச்சி வந்துட்டீங்க. நீங்க பேசின பேச்சுக்கு மத்தவங்களா இருந்தா நாகம்மா காவு வாங்கியிருப்பா. சும்மா பயமுடுத்தாதீங்க. ஊரே பயத்துல முழுகிருக்கு. எல்லாரையும் ஒரே நாள்ல மாத்திர முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என் நம்பிக்கை இழக்கல. கங்கம்மா பேர் எடுத்தாலே அலறீங்க. எனக்கு அவங்க கதை என்னன்னு தெரியணும். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? அது என்ன கதைன்னு சொல்லுங்களேன். தெரிஞ்சது தானேன்னு கங்கம்மா கதைய எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. நாங்க எல்லாரும் பயத்தோட வாழல, மரண பயத்தோட வாழ்ந்துகிட்டு. சும்மாடா. நாகம்மாவோட கோவத்துக்கு யார் எப்போ ஆளாவாங்கன்னு சொல்ல முடியாது. போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க. அதே வேகத்துல உங்க ஊருக்கு திரும்ப போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கங்கம்மா பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போறது இல்லை. உங்களால சொல்ல முடியாதுன்னா அவங்க கதையை சொல்ல முடிஞ்சவங்க இங்க யாராவது இருக்காங்களா? அவங்க யாரும் சொல்லுங்க, நாங்க போய் கேட்டுக்கிறோம். என்னோட சுயநலத்துக்காக மட்டும் நான் கேட்கல, இந்த ஊரோட நல்லதுக்காகவும் தான் நான் கேட்கிறேன். நல்லது? எந்த நல்லது கெட்டதோ கங்கம்மாவை மீறி நடந்துட முடியாது. அது உங்க நம்பிக்கை. அப்படியே எடுத்துட்டு போங்க. அந்த கதையை நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னா கங்கம்மா என்னை தடுத்துக்கிட்டோம். என்கிட்ட சொல்றதுனால உங்களுக்கு எதுவும் ஆபத்து வராதுன்னா தாராளமா சொல்லாமே. சொல்றேன். இப்படியே நேரா போனீங்கன்னா ஸ்ரீ மகாசக்தி பீடன்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க சுவாமிஜி இருப்பாங்க. அவங்க கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. சுவாமிஜி பேரு ஸ்ரீ விஷ்ணு பாரதி சுவாமிகள். தேங்க்ஸ். போலாம். டேய் வர. பிறவி எடுத்துட்டா சாமியே ஆனாலும் விதியிலிருந்து தப்ப முடியாது. அந்த ராமபிரான் வனவாசம் போன மாதிரி உனக்கும் சோதனைகள் காத்திருக்கு தாயி. உன் தங்கச்சி வாழ்க்கையில நடந்த மாதிரி ஒரு சோகம்
உனக்கு நடந்துடக்கூடாதுமா. எதையும் தாங்குற சக்தி இந்த அப்பாக்கு இல்லம்மா. அம்மா தாயே, குங்குமம் தவறி கீழே கொட்டுது. போட்டோ கீழே விழுது. ஏதோ நீ கோவத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அப்பா பயப்படுற மாதிரி தப்பான எந்த ஒரு முடிவையும் நான் எடுத்துற மாட்டேன். என்ன பத்தி, நம்ம ஊரை பத்தி, கங்கம்மா தாயான உன்னை பத்தி சொல்லியும் சிவா பிடிவாதமா என்ன விரும்புறதா சொல்றாரு. அதுக்காக அவரை நீ தண்டிச்சிடாத தாயே. என்ன அறியாமலே அவர் மனசுல காதல் உருவாக நான் காரணமாயிட்டேன். அதுக்காக தண்டிக்கணும்னா அந்த தண்டனையை எனக்கு கொடு. அவரை மன்னிச்சு விட்டுடு. நேரத்துக்கு பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாதான் குருநாதருக்கு. வணக்கம் சாமி. நமஸ்காரம். வணக்கம் சாமி. நீங்க சுவாமிஜியை பார்க்கணும். உள்ள குடியில தான் இருக்கார். சரிங்க, வாங்க. வந்துட்டோம். வாடா. நீங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க, இருங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. உட்காருங்க. என் பேரு பிரபாகர். என் பேரு சிவா. நாங்க சென்னையிலிருந்து வரோம். நல்லது. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கங்கம்மாவை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். சுவாமிஜி, கங்கம்மா என்றது யாரு? என்ன காரணத்துக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த கதையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு சுயநலமும் இருக்கு, கொஞ்சம் பொதுநலமும் இருக்கு. இந்த ஊரை பத்தி தெரிஞ்சு எல்லாம் மூட நம்பிக்கைன்னு நிரூபிக்கணும். மக்களை பயத்துல இருந்து மீட்டெடுக்கணும். அப்படி நினைச்சுதான் வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஜனங்க கங்கம்மாவை பத்தி பேசுறதுக்கே பயப்படுறாங்க. சரி, அப்படி ஒரு சக்தி இருக்குதாவே வச்சுக்கிட்டாலும் தன்னை வணங்குற மக்களை அது நாசம் பண்ணுன்னா அது எப்படி நல்ல சக்தியா இருக்க முடியும்? எப்போவோ யாரோ விதைச்ச பயம் அது ஆழமா அவங்க மனசுல வேர் விட்டுச்சு. ஆழமான அந்த நம்பிக்கையாலேயே எல்லாமே தப்பா நடக்குது. ஸோ
முதல்ல எல்லாரையும் பயத்திலேருந்து மீட்டெடுக்கணும். அதுக்கு எனக்கு கங்கம்மாவோட கதை என்னன்னு தெரியணும். உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஒரு விஷயத்தை மனோரீதியா அணுகிறீங்க. ஆழமான நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கை. அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி வெறும் மூட நம்பிக்கைகள் இல்லை. கங்கம்மாங்கிறது பேயோ பூதமோ இல்ல ஒரு துஷ்ட சக்தியோ கிடையாது. கங்கம்மா பவித்திரமானதொரு சக்தி. ஆக்சுவலா இந்த புத்தை கட்டினது பாம்பே கிடையாது. கரையெல்லாம் சேர்ந்து பூமிக்குள்ள இருந்து மண் எடுத்து வந்து புத்தை கட்டும்.